சபைகளிலே எதை பேசக்கூடாது? வேற்றுமையான உபதேசங்கள். அந்த வேற்றுமையான உபதேசங்களை பேசக்கூடாது. இன்றைக்கு காலகட்டத்தில் சபையில் அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கிறது. அதை தான் கைத்தட்டி வரவேற்கிறார்கள். வேற்றுமையான உபதேசங்கள், சத்தியம் சொல்லாத, தேவன் சொல்லாத, வேதம் போதிக்காத, இல்லையா, கிறிஸ்து போதிக்காத இந்த உபதேசங்களுக்கு தான் வரவேற்பு அதிகமா இருக்கிறது. லைக்ஸ் அதிகமா இருக்கிறது, ஷேர்ஸ் அதிகமா இருக்கிறது, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. இன்னைக்கு வேற்றுமையான உபதேசங்கள். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகள், முடிவில்லாத வம்ச வரலாறுகள், இதைதான் கவனிக்கிறாங்க. கடந்த நாட்கள் ஒரு கூட்டத்துக்கு போனேன். நான் ஆராதனை முடிச்சுட்டு உட்கார்ந்தேன். ஒரு போதகர் பேசினாரு. 1 மணி நேரம் அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. அவர் சொல்லும் போது நான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு சொல்லிதான் பேச ஆரம்பித்தாரு. ஆனா அந்த 1 மணி நேரமும் ஒரு வார்த்தையும் பேசல. அவருடைய சாட்சிகளை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார். எங்களுக்கெல்லாம் அப்படியே தகைச்சு போயிட்டோம். இந்த 1 மணி நேரம் என்பது எங்களுக்கு முக்கியமான ஒரு நேரம். வசனங்களை கேட்பது என்பது முக்கியமான ஒரு நேரம். அதுதான் நம்மை உருவாக்கும். வசனங்கள் தான் நம்மை பண்படுத்தும். வசனங்கள் தான் தேவனிடத்தில் நம்ம போய் கொண்டு சேர்க்கும். எந்த இடத்திலேயும் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை போதிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யவில்லை. அப்ப சத்தியத்திற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்றைக்கு வம்ச வரலாறுகளை கேட்கிறோம், கதைகளை கேட்கிறோம். கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கிற காலம் வரும் என்ற அந்த வார்த்தையின்படி இன்னைக்கு கதைகள் சொல்லி அல்லது வேறு உலக காரியங்களை சொன்னால் அதை கவனிக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புகிறோம். ஆனால் சத்தியம் என்று சொல்லும் போது என்ன, சும்மா வசனத்தையே பேசினிருக்காரு, போர் அடிக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம்? உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு ஆராதனை செய்வது நல்லது, சில காரியங்களை கேட்பது நல்லது. ஆனால் சத்தியத்தை கேட்கும்படியாய் நம்முடைய காதுகளை முதலாவது விருத்த சேதனம் செய்ய வேண்டும். நம்முடைய காதுகள் எப்படி இருக்கணுமா? ஷார்ப்பா இருக்கணும். பிரசங்கில சொன்னது போல ஆலயத்துக்கு போகும்போது தேவனுடைய வசனத்தை கவனிக்கும்படியாக தூக்கம் வரும். தூக்கம் வந்தா தூக்கத்தை மேற்கொள்ளணும். கண்டிப்பா சில சமயங்கள் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய கான்சன்ட்ரேஷன் முழுவதும் ஒரு காரியத்தை நோக்கி போகும்போது நிச்சயமா தூக்கம் வரும். அப்படி தூக்கம் வந்தாலும் தூக்கம் நம்மை மேற்கொள்ள கூடாது, நாம தான் தூக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்றீங்களா?